எவ்ரிவன் இன்னைக்கு நாம பாலிட்டியில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 6 வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட் 7ல் சார்ட்டர்ட் ஆக்ட்ஸ் 1853 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து நடந்திருக்கும். இதே வேர்டு வந்து நம்ம இன்னொரு சார்ட்டர்ட் ஆக்டில் பார்த்துருப்போம். ஸோ என்னென்னு பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரியோட செப்பரேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. யார் பண்ணாங்க, எந்த ஆக்டில் பண்ணாங்கன்ற தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1853 பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 1+4 இருப்பாங்க இல்லையா, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வந்து 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க ப்ளஸ் ஒரு லா மெம்பர். ஸோ இவங்களோட ஒர்க் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரலைஸ்டாக ஒரு மினி பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 2 பேர் வந்து பிரிட்டன் பீப்புள்ஸும் 4 பேர் வந்து லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அண்ட் ஆக்ரா இது 4மே வந்து பெரிய ப்ராவின்சஸாக இருந்திருக்கும். ஸோ ஆக்ரா வந்து எப்போ வந்து ஒரு ப்ராவின்சஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து 24 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து 18 பேராக கம்மி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸே பண்ணுறாங்க இந்தியன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 1854 யாரோட தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா மெக்கலேயோட தலைமையில். நெக்ஸ்ட் வந்து அப்பாயிண்ட் லியூட்டினன்ட் கவர்னர் ஃபார் பஞ்சாப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1859 அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ சார்ட்டர்ட் ஆக்ட் 1853 பொறுத்த அளவுக்கு லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் செப்பரேஷன் பவர் என்னென்னு சொல்கிறாங்க. மினி பார்லிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து சொல்கிறாங்க. 4 வந்து இந்தியன் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் 2 வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்காங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர் 24 பேர் 18 பேராக வராங்க. ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் இந்தியன்ஸும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் கமிட்டி அண்டர் த மெக்காலேயோட தலைமையில் 1854 வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. லூட்டினன்ட் கவர்னர் ஃபார் பஞ்சாப் 1859 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.